ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற ஒரு உணவு கருப்பு உளுந்து தான். இதை நம்ம பொதுவாக இட்லி, தோசை, வடை இதுக்கு தான் இந்த உளுந்தை பயன்படுத்துவோம். ஆனால் இதையே முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான பலம், நரம்பு வலிமை, எலும்பு ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே நமக்கு ஒரே ஃபுட்டில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நேச்சுரலான ஃபுட் என்னன்னு கேட்டால் கருப்பு உளுந்தை முளைக்கட்டி சாப்பிட்றது தான். இது நம்ம உடம்புக்கு ஒரு சாதாரண உணவு கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் ஹெல்த் பூஸ்டர். நம்ம இந்த வீடியோல கருப்பு உளுந்தை முளைக்கட்டி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இந்த கருப்பு உளுந்தை முளைக்கட்டி இங்க அதிகமா விற்பாங்க. இங்க வெஜிடபிள்ஸ்ல மேக்சிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாலடு, எந்த ஒரு வெஜிடபிள், ப்ரோக்கோலி, தொஃபு இந்த மாதிரி எது செஞ்சாலுமே அதுல இந்த இது இங்க தௌகே அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா உணவுலையுமே இருக்கும். நீங்க சிங்கப்பூர் பார்த்தவங்க கண்டிப்பா இந்த உணவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு இது இங்கே கிடைச்சதுனால நான் இதை ரெகுலராக சாப்பிடுவேன். ரொம்ப விலை இங்கே இது கம்மி. நம்ம ஒரு $1 அரை கிலோ இந்த ஸ்ப்ரவுட் இங்கே வாங்கலாம். எனக்கு கிடைச்சிச்சு, நான் இதை பயன்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் காசுக்கு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஸ்ப்ரவுட் நம்ம ஈஸியாக செய்யலாம். சீக்கிரம் உளுந்து நமக்கு நல்லாவே இந்தியாவில் நல்ல ஃப்ரெஷ் உளுந்து கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு, ஃபர்ஸ்ட் நல்லா உளுந்த கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் அந்த தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு துணியில, நூல் துணியில அப்படியே கட்டி வச்சிருங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா முளை கட்டி வரும். அதை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நீங்க விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நீளமா வந்துடும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றது ரொம்ப ஈஸியா. உங்களுக்கு ஒரு ஸ்டர் ஃப்ரைல ஒரு வெஜிடபிள்ஸ் நீங்க செய்றீங்கன்னா அதுல கடைசியா இதை மேலால போட்டு ஒரு கிண்டி சாப்பிட்டாலே ஈஸியா இருக்கும். பச்சையா சாப்பிட்டாலே இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா செரிமானம் ஆகாதவங்க இதை வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ நம்ம இந்த முளைக்கட்டிய கருப்பு உளுந்தை நம்ம டெய்லி உணவுல எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத பத்தி பார்த்துடலாம். முதல்ல இது ஒரு மிகச்சிறந்த புரோட்டீன் சோர்ஸுங்க. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க அடிக்கடி சோர்வாகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க அடிக்கடி உணவுல எடுத்துக்கும் போது நல்லா எனர்ஜிக்கா இருப்பீங்க. ரா வெயிட் பச்சை பயிரை ஸ்ப்ரவுட் பண்ணீங்கன்னா அதுல 34 கிராம் புரோட்டீன் வந்துருந்துங்க. அதுக்கப்புறம் நம்ம நரம்பு ரொம்ப பலம் குறைவா இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நரம்பு பலவீனமா இருந்தா ஒரு சின்ன வேலை செய்யக்கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த முளைக்கட்டிய கருப்பு உளுந்து நம்ம நரம்புக்கு பலத்தை கொடுத்து நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதுல கால்சியமும் நிறைய இருக்கு. கருப்பு உளுந்துல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் நல்லா பலமா இருக்கும். மூட்டு வலி, எலும்பு பலவீனம் எல்லாமே மெதுவா நம்ம இதை எடுக்கும்போது குறைய ஆரம்பிக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கருப்பு உளுந்தை முளைக்கட்டி கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த முளைக்கட்டிய கருப்பு உளுந்து நம்மளோட செரிமானத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். பொதுவா நம்ம உளுந்தை அப்படியே சாப்பிடும்போது சிலருக்கு ஜீரணமாகாம ஒரு மாதிரி மதன்னு இருக்கும். ஆனா இந்த உளுந்தை நீங்க முளைக்கட்டி சாப்பிடும்போது உங்களோட ஜீரண சக்தி அதிகரிக்கும், வயிறு சுத்தமா இருக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையுமே உங்களுக்கு குறையும். முளைக்கட்டி தானியங்கள் சாப்பிடுங்க, அது நிறைய இரும்பு சத்து இருக்கு. சிம்பிள். இன்னொரு முக்கியமான நன்மை என்னன்னா இது ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கிற அயன் நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். அதனால நம்ம உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். மயக்கம், சோர்வு போன்ற பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி உடல் எடை குறைவா இருக்கிறவங்க இந்த ஸ்ப்ரவுட்டை எடுத்துக்கும் போது நல்ல ஹெல்த்தி வெயிட் கெயின் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் சரியான அளவுல எடுத்துக்கிட்டா பாடி பேலன்ஸா இருக்கும். கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நம்மளோட சருமத்துக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட முகம் நல்லா பிரகாசமா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். முடி நல்லா அடர்த்தியா வளரும். அதே மாதிரி நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்குமே இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவுல எடுத்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இதய ஆரோக்கியத்துக்குமே இது நல்லது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த்தி ஃபுட்னே சொல்லலாம்.
நான் இந்த வீடியோல கருப்பு உளுந்து தான் காட்டியிருக்கேன். ஆனா இதே மாதிரி நீங்க பச்சை பாசி பயிரையும் இதே நான் சொன்ன மெத்தட்ல வந்து நீங்க முளை கட்டி பயன்படுத்தலாம். கொண்டக்கடலை பயன்படுத்தலாம். காராமணி இதெல்லாம் வந்து நீங்க முளை கட்டி பயன்படுத்தும் போது நமக்கு புரோட்டீன் வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து இதை முளை கட்டி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஃபைபரோட அளவுமே 2 மடங்கு அதிகரிக்கும். ஒரே டைம்ல நீங்க இதை வந்து காலை உணவா எடுத்துக்கலாம். நமக்கு காலையில வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க காலை உணவா இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் லைட்டாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா சேலடில் நீங்கள் செய்கிற சேலடில் வந்து சேர்த்து சாப்பிடலாம். இல்லை நீங்கள் என்ன வெஜிடபிள் செஞ்சாலுமே இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து மேலே தூவிட்டு ஒரு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பச்சையாக சாப்பிட்டாலுமே நல்லது தான். உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பச்சையாக சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் எடுக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே உங்களோட ஸ்கின்னு உங்களோட ஹேர்லாம் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த முளைக்கட்டிய தானியங்களை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்களோட உடல் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் வந்து கடையில் தீனி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம சுவையான உணவை சாப்பிட்டு வியாதிகளை வர வச்சுக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து உங்களோட உணவில் ஸ்ப்ரவுட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல ப்ரோட்டீன் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பருப்பாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை, காராமணி, பச்சை பயிறு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து முளைக்கட்டி சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.